ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ உயிருக்கு உயிராக உன் துணையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? ஆனால் உன் துணையை உன்னையும் பிரித்துவிட வேண்டும் என்று ஒரு வயதானவள் நினைத்து கொண்டு அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அது யார் என்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் போகின்றேன் என் தங்கமே. நீ எல்லோரிடத்திலும் சிரித்து பேசுவது போல நடந்து கொண்டே இருக்கின்றாய். அதனால் அவர்கள் அனைவருமே நீ சிரித்து பேசுவதினால் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் சிறப்பான முறையில் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு துன்பம் என்ற ஒன்றே இல்லை. ஆனால் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது என்று உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். அவர்களுக்கு எப்படி தெரிய போகின்றது என் தங்கமே? உன் மனதில் நிறைந்திருக்கின்ற வலிகள் இருக்கின்றது. உன் மனதில் நிறைய வலிகளுடன் கூடிய வேதனைகளும் காயங்களும் மனதில் அடக்கி வைத்து அதிகமாக இருக்கின்றது. இது அனைத்துமே உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. இதை யாரிடம் சொல்வது என்று உனக்கு தெரியவில்லை. அப்படி யாரிடமாவது சொன்னால் கூட அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீ எண்ணி அதையெல்லாம் உன்னுள்ளே போட்டு கொண்டு உன் மனதில் அடுக்கி அடுக்கி அதை வைத்து தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. தனிமையில் நீ இருக்கும் பொழுது கூட உன் கண்களிலிருந்து கண்ணீர் உன்னை அறியாமலே வந்து விடுகின்றது என் தங்கமே. நீ அவ்வளவு வேதனையில் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிருந்தாவது உன்னிடம் வந்து விடுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே. உன் கண்ணீரை துடைக்கவே உன் அப்பன் கரங்கள் நிச்சயமாக எந்த விதத்திலும் சோதனையிலிருந்தும் கூட உன் கண்ணீரை துடைத்து விடுவேன் என் தங்கமே. எந்தவித சோதனைகளும் எந்தவித பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் நிச்சயமாக உன் அப்பன் உன்னை முன்னின்று காப்பேன் என் தங்கமே. நீ எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் உன் அப்பன் நிச்சயம் இருப்பேன் என் தங்கமே. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் உன் உறவுகள் நண்பர்கள் என எல்லாரும் தூக்கி எறியப்பட்டு சில நேரங்களில் நீ தனிமையானவை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ தனிமையாகவே நிற்கின்றாய் என் தங்கமே. நீ இனி என்ன செய்ய போகின்றாய், யாரை நம்புவது என்று உன்னையே புலம்பிக் கொண்டு நன்றாக புரிகின்றது என் தங்கமே. நீ என்ன செய்வது என்று நீ புலப்பத்தில் இருக்கின்றாய் என் தங்கமே. உன்னை ஏமாற்றியவர்கள் நிலையெல்லாம் உன் கண் முன் கொண்டு வந்து காட்டுவேன் என் குழந்தையே. எப்பொழுது நீ நிச்சயமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. சிறிய விஷயங்களை கூட பெரிதாக யோசித்து நீ நிச்சயமாக அதையெல்லாம் உன்னை விட்டு விலக்கிவிடுவேன் என் தங்கமே. எதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நீ எப்பொழுது சந்தோஷமாக இரு என் தங்கமே. உன் கஷ்டங்களை எல்லாம் நினைத்து இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றாதே என் குழந்தையே. உன் கூட உன் அப்பன் என்றுமே இருக்கேன் என் தங்கமே. உன் கூடவே இருக்கும் யாரையும் எதிலும் நம்பி விடாதே என் தங்கமே. என் குழந்தையே, உன் கூடவே இருந்து ஒரு வயதானவள் உங்கள் இருவரையும் பிரித்துவிட வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. உன் துணையிடம் உன்னை பற்றி அவர்கள் ஏதேதோ கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னை பிரிந்துவிட வேண்டும் என்று அவர்கள் எதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை பற்றி அவரிடம் ஒரு சொன்று அவதையும் இதையும் அவள் சொல்லிக்கொண்டு அவள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. உங்கள் இருவரையும் பிரிப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ
அதையெல்லாம் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. ஆனால் அந்த வயதானவள் உன் முகத்தின் முன்னால் ஒரு முகத்தை காட்டுகின்றாள். நீ இல்லாத பொழுது உன்னை பற்றி அங்கு இங்கும் நடப்பதையெல்லாம் சொல்லி சொல்லி உங்கள் இருவரையும் பிரித்துவிட வேண்டும் என்று தீர்மான முடிவெடுத்து தீர்க்கமாக நின்று கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே. அவளிடத்தில் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். என்றாவது அவரின் மனநிலை மாறிவிடாதா? உங்கள் இருவரையும் பிரித்துவிட மாட்டோமா என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. ஆனால் உன் துணையின் மனதில் நான் கூடியிருக்கின்றேன். எதற்காகவும் உன்னை விட்டு கொடுக்காமலே அவரை பேச வைப்பேன் என் தங்கமே. சிறிது தடுமாறக்கூட உன் அப்பன் நான் என்றும் அனுமதித்து விடமாட்டேன் என் தங்கமே. உனக்கும் உன் துணையாக இருக்கும் அவரின் மனதில் உன்னை பற்றி நல்ல எண்ணங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் உன் துணையை கூட உன்னை துணை பற்றி ஏதை சொன்னாலும் கூட என் துணையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக புரியும். நான் அவளை முழுமையாக அறிந்திருக்கிறேன் என்று மன உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே. அவர்கள் முகத்தின் முன்னால் மூக்கை உடைத்தது போன்று அவர்கள் மூஞ்சிக்கு முன்னால் சொல்லிவிடுகின்றார் என் தங்கமே. என் துணையை பற்றி யாரும் என்னிடம் எதுவும் கூற தேவை கிடையாது, எனக்கு நன்றாக தெரியும் என்று மூஞ்சியில் அடித்தது போல் அவர்களிடம் கூறிவிடுகின்றார் என் தங்கமே. இந்த அளவிற்கு உன்னை நம்பி ஒரு உறவு உனி எக்காரணத்திற்காகவும் அவர்களை இழந்து விடாதே என் தங்கமே. அவரை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடாதே. உன்னை அவரும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடக்கூடாது என்று உறுதியான மனநிலையில் இருக்கின்றார் என் தங்கமே. அதே போன்று நீயும் உன் துணையை பற்றி யாராவது உன்னிடம் வந்து கூறினால் கூட அந்த இடத்தில் எனக்கு தெரியும் என் துணையை பற்றி, நான் முழுமையாக அவரை நம்புகிறேன் என்று அவரை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் நீயும் அவரிடம் பேச வேண்டும் என் தங்கமே. அவரும் உன்னை நம்புவது போல் நீயும் அவரை நம்பி உன்னிடம் வந்து சொல்பவர்களிடம் நல்லபடியாக சொல்லிவிடு என் தங்கமே. அவரை விட்டு கொடுக்காமல் பேசிவிடு என் தங்கமே. இதுதான் ஒரு உண்மையான உறவுக்குள் இருக்கின்ற அழகு என் தங்கமே. என் குழந்தை, நீயும் அப்படி இருப்பாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அப்படி இருப்பவர்கள்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என் தங்கமே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீர்கள். உங்களுக்குள் ஏதாவது சண்டைகள் இருந்தாலும் அது உங்கள் 4 செவத்திற்குள் தான் இருக்கும் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. ஆனாலும் கூட அந்த பெண் சதி செய்து கொண்டிருக்கின்றார். அதை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என் குழந்தையே. நீங்கள் இருவரும் நம்பிக்கையுடன் பாசத்துடன் இப்படியே உங்கள் வாழ்க்கை இறுதி வர தொடர வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசையாகும் என் தங்கமே. அந்த வயதானவளை நான் பார்த்து கொள்கின்றேன். இன்னும் சிறிது காலம்தான் அவரின் காலங்கள் என் தங்கமே. நீ அவரை பற்றி எதுவும் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் துணையை மட்டும் நம்பி நீ வாழ் என் தங்கமே. மிச்சதை அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு வருபவை அனைத்தும் நன்மையாக இருக்க உன் அப்பன் நான் வழி செய்து விடுகின்றேன். எதை நினைத்தும் கவலை கொண்டு இருக்காதே. உன் அப்பன் உனக்கு அருகிலே இருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் துவண்டு போய்விடாதே. உன் அப்பன் உன் மனதை தேத்தி நல்லபடியாக வைப்பேன் என்று நம்பி அடுத்த வேலையை பார்த்து முன்னேறி செல் என் தங்கமே. அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என் தங்கமே. உன் துணை மனதை எந்த களங்கங்களும் இன்றி நான் பார்த்து கொள்கின்றேன். நீங்கள் இருவரும் இதே போன்று எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக பேரும் பிறப்புமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசையாகும். இந்த அப்பன் உங்களுக்கு அனைத்தையும் நல்லதாகவே சிறப்பானதாகவா சீரானதாகவே தருவேன் என் தங்கமே. கவலைகள் எதற்கு? உன் அப்பன் உன்னோடு துணையாக நிற்கும் பொழுது ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி, ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி, ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.